நீங்கள் தவறான பாதையில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையா? உங்கள் மனசு ரொம்ப கவலையாக இருக்கா? அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ இதுதாங்க. லைஃப்பில் எல்லாருமே ஒரு தவறான பாதையில் போகணும்னு நினச்சி போகிறது இல்லைங்க. லைஃப்பில் ஒரு பிஸ்னஸை தேர்ந்தெடுக்கிறீங்க, ஒரு லெவலுக்கு மேலே அதில் ட்ராவல் ஆகி போயிட்டீங்க. அதுக்கு மேலே உங்களால் அந்த பிஸ்னஸை ட்ராவல் பண்ணி முடிக்க முடியல, அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியல, இல்லை தவறான ஒரு வேலையை தேர்ந்தெடுத்துட்டீங்க. அந்த வேலையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க. அதுக்கு மேலே உங்களால் ட்ராவல் பண்ண முடியல. அப்படிங்கும்போது உங்கள் மனசு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாகுதுங்க. இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிற விஷயந்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி குணாஸ் வைப் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோ உங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தொடர்ந்து நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். அதாவதுங்க, நம்ம தவறான வழியில் ஒரு சில தூரம் ட்ராவல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம டாப்பிக்கு. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு பிளேஸுக்கு போகணும். இப்போ கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னா நீங்கள் கோயம்புத்தூர் போகிறதுக்கு பதிலாக மதுரை ரூட்டில் நீங்கள் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கீங்க. மதுரை ரோட்டில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப தூரம் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய பாதையை சென்றடைவீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி தாங்க லைஃப்பில். அப்போ உடனே என்ன பண்ணணும், அந்த ரோடை மாற்றி நீங்கள் எங்கே போகணுமோ, கோயம்புத்தூர் போகணுன்னா அந்த ரோட்டில் நீங்கள் மறுபடியும் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் போக வேண்டிய பிளேஸுக்கு நீங்கள் போய் சேர முடியும். அப்போது இதே மாதிரி தாங்க லைஃப்லேயும் நீங்கள் ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு என்ன ரோட்டில் ட்ராவல் பண்ணணுமோ அந்த ரோட்டில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அப்படி தெரியாமல் உங்கள் பாதை மாதிரி நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணாலும் கூட அந்த பாதை நீங்கள் போயிட்டுருக்கிற ஜாப் உங்கள் மனசுக்கு திருப்தியாக இல்லை, அது உங்களோட லைஃப்பை செட்டில் பண்ணாது, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணாது, உங்களுக்கு லாட் ஆஃப் சஃபரிங்கை அது கொடுக்கும் அப்படின்னு உங்கள் மைண்டுக்கு தோணுச்சு அப்படின்னா உடனே அது எவ்வளோ பெரிய ஜாபாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இன்னொரு ஜாபை நம்ம ரெடி பண்ணிவிட்டு அந்த ஜாப்லேருந்து குவிட் பண்ணுங்கள். குவிட் பண்ணி உங்களுக்கு எந்த ரோடு ட்ராவல் பண்ணுறதுக்கு சஃபிஷியண்ட்டாக நிம்மதியாக உங்கள் மனசுக்கு திருப்தியாக நிறைவாக இருக்குதோ அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஜாபு எது உங்களுக்கு ஒரு மன அமைதி கொடுக்குதோ அந்த ஜாபுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி போகலாம். அப்போ தான் வெற்றி அடைய முடியும். அதே மாதிரி தாங்க தொழிலையும் அதே மாதிரி தான். ஒரு சில பேர் ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ்ஸு இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த கடைசியில் தான் தெரியும் அது நமக்கான பிஸ்னஸ் இல்லை, அது நம்ம மைண்ட் செட்டுக்கு அது ஒத்து வராது, நம்மளுடைய எதிர்காலத்துக்கு அந்த பிஸ்னஸ் செட் ஆகாது அப்படின்னு நமக்கு மனசுக்கு படும்போது மேக்ஸிமம் மெதுவாக அந்த பிஸ்னஸ்லேருந்து குவிட் ஆகி உங்களுடைய பாதைக்கு வர ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பேர் நினைப்பீங்க நம்ம ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், நம்ம உடனே இந்த குணாஸ் வைப் சேனலில் சொல்கிறாங்க உடனே நம்ம குவிட் ஆகி வெளியில் வந்தோம்னா போட்ட 10 லட்ச ரூபா எப்படி எடுக்கிறது அப்படின்னு. ஆனால் இன்னொரு விதமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த 10 லட்ச ரூபா நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட உங்கள் லைஃப் தாங்க முக்கியம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சு எனக்கு தகுந்த பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் இல்லைன்னு சொல்லி ஒரு 10 ரூபாயிலேருந்து நம்மளோட அமௌண்ட்டை எந்த மாதிரி வாங்க முடியுமோ பொறுமையாக சொல்லி புரிய வச்சு வாங்கிட்டு வேறு பிஸ்னஸுக்கு உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் செட் ஆகுதோ அந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா உங்களுக்கு செட் ஆகாத ஒரு பிஸ்னஸை நீங்கள் பண்ணுறதும் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாத ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது ரெண்டு ஒன்று தாங்க. இது ரெண்டுமே உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாது. அப்போது சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் ட்ராவல் பண்ணுங்கள். சரியான பிஸ்னஸையோ சரியான வேலையோ நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக நீங்கள் சென்றடையக்கூடிய இடத்துல நீங்கள் சென்றடைய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் குணாஸ் வைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.